சோழன் ரொம்ப பாவம். கூடிய சீக்கிரம் நிலா சோழன புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னதான் இருந்தாலும் நம்மள யாரு ரொம்ப நேசிக்கிறாங்களோ, அவங்க நமக்கு கிடைக்கிறதுக்கு வரம் தானே! அப்ப நிலாவ சோழன் நல்லாவே தான் பார்த்துக்கிருவாரு. ஆனா நிலா வந்து கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா, "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ தான் பிளான் பண்ணி என்னைய வந்து கல்யாணம் பண்ணியிருக்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு என்னோட ஐடி ப்ரூஃப் இல்லன்னு சொல்லியிருந்தேல்ல. ஆனா நீ தான் என்னோட நம்ம கல்யாணத்துக்கு ஐடி ப்ரூஃப்ப குடுத்துருக்குற. நீ என்ன வேணாலும் நெனச்சுக்கோ. ஆனா இந்த கல்யாணத்த மட்டும் உண்மையான கல்யாணம்னு மாத்தவே முடியாது." அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்றாங்க. "நீ இவ்ளோ பெரிய அயோக்கியனா இருப்பன்னு சொல்லிட்டு நான் நெனச்சு கூட பார்க்கல. எத்தன நாள் இந்த ஐடி ப்ரூஃப்‌க்காக நான் ஏங்கியிருப்பேன், தேடி அலைஞ்சிருப்பேன். ஒரு வார்த்தை நீ என்கிட்ட இருக்குன்னு சொன்னியா? நான் கூட நம்மளோட வாழ்க்கைக்காக தான் உன்னோட வாழ்க்கை போயிருச்சே, அவரோட வாழ்க்கை போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப தெரியுது நீ தான் பிளான் பண்ணி என்னைய கல்யாணம் பண்ணியிருக்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா சோழன் இருந்துட்டு, "நிலா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வாய மூடிருங்க. இனிமே நீங்க சொல்ற பொய்யவும், உங்களோட அயோக்கியத்தனத்தையும் நான் நம்புறதா இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது, நீங்க நிலா என்ன பண்றாங்கன்னா, ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோழன் வந்து அந்த ஸ்கூட்டிய ஓட்டிட்டு வீட்டுக்கு வாராங்க. அதுக்கப்புறமா என்ன போகும்போது 2 பேரும் ஒண்ணா போனாங்க. இப்ப தனித்தனியா வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே பார்த்துட்டுருக்குறாங்க. நம்ம நிலா வந்து கோவமா போய் ரூம்குள்ள போய் கதவ பூட்டிக்கிறாங்க. சோழன் கிட்ட வந்து பாண்டியன் கேட்குறாங்க, "என்னாச்சுண்ணே? நீ வரும்போதே உன்னை பார்க்கும்போதே டல்லா தானே இருக்கு. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. பாண்டி இருந்துட்டு, "சொன்னையா இல்லையாடா உன்னோட லவ்வ?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஒரு வேளை சொல்லியிருப்பான் போல. அதனால தான் அவங்க அக்செப்ட் பண்ணாம இப்படி பண்ணியிருப்பாங்க. கோவத்துல இருக்கான் போல." அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. "எல்லாமே என் தலையெழுத்துடா. எல்லாமே என் விதி. இனிமே என் வாழ்க்கையில நிலா இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அழுகுறாங்க. "எதுக்குடா அழுகுற? எதுக்கு அழுகுற?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணா வராங்க. "அவ்வளதானே எல்லாமே முடிஞ்சு போச்சு." அப்படின்னு சொல்றாங்க.